செக்ஸ் அது மட்டும்தாங்க நேரடியாக காமிக்கல, மீது எல்லாத்தையுமே அதுல காமிச்சுட்டாங்க. அப்படி தமிழ் மக்களுக்காக தீ குளிப்பேன் என்று சொல்லக்கூடிய நடிகர் கமலஹாசன் வந்து தொகுத்து வழங்குனதுதான் இருக்குது மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு விஷயம். அது தமிழ் மக்களுடைய கலாச்சாரம் என்னன்னு உங்களுக்கு தெரியும், தமிழ் மொழியோட கலாச்சாரம் என்னன்னு தெரிஞ்சும் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை கமலஹாசன் தொகுத்து வழங்கினாரு பாருங்க. அப்பவே வந்துட்டு அவர் தமிழ் மொழி மீதும் தமிழ் மக்கள் மீதும் வச்சிருக்கக்கூடிய அக்கறை எல்லாம் நமக்கு நல்லா தெளிவா புரிஞ்சுது. இதை வந்து இப்ப தமிழக மக்கள் மறந்துட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி பாத்தீங்கன்னா சீரியல்கள், முன்னாடி எல்லாம் வந்து சீரியல்கள் எப்படி நடிப்பாங்க, தொடாம விலகி நின்று நடிப்பாங்க. ஆனா இப்ப அப்படிலாம் கிடையாதுங்க. கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, எண்ணெய் தேய்ச்சி விடுறது, இப்படி வந்து முழுக்க முழுக்க வந்து சீரியல்கள்ல இப்ப கொண்டு வந்துட்டாங்க. விஜய சித்ரான்னு ஒரு பொண்ணு பாருங்க, சூசைட் பண்ணா பாருங்க. பாண்டியன் ஸ்டோர் அப்படின்ற ஒரு சீரியல்ல அந்த பொண்ணு நடிச்சிட்டு இருக்கும் போது குமரன் ஒரு பையன், அந்த பையன் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரியான காட்சிகளை விஜய் டிவி அமைத்து அதன் மூலமாக டிஆர்பி ஏற்றி அவங்க வருமானத்தை பார்த்துட்டு இந்த பிள்ளை என்ன பண்ணிட்டு அப்பவே சொல்லிட்டு என் வாழ்க்கை முடிய போகுதுன்னு சொல்லிட்டு அது சொன்ன மாதிரி கடைசி அது சூசைட் பண்ணி அது இறந்துருச்சு. அது சூசைடா கொலையான்றது இன்னைக்கு நமக்கு தெரியல. பட் வந்து அந்த பிள்ளையோட மரணத்திற்கு முழுக்க முழுக்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சீரியல்கள் மட்டும்தான். அப்படி இன்னைக்கு வந்துட்டு சீரியல்கள் அப்படின்றது வந்துட்டு தமிழக மக்களையும் குறிப்பாக தமிழக பெண்களை, குடும்ப தலைவிகளை கட்டி போட்டு இருக்கிறது. திரைப்படத்துல ஒரு அசிங்கமான காட்சி வருதுன்னா நம்ம வந்து தியேட்டருக்கு போனதான் பார்க்க முடியும். சீரியலை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைங்க. நம்முடைய வரவேற்பறையில நம்ம தொலைக்காட்சி வச்சுட்டோம், குடும்பத்தோடு உட்காந்து நம்ம அந்த சீரியலை பார்க்கும் பொழுது அதுல அசிங்கமான காட்சியில கொண்டு வந்தோம் அப்படின்னா குடும்பத்துல இருக்கிறவங்க எப்படி அதை வந்து பார்க்க முடியும்? குழந்தைங்க பாக்குறாங்க, முதியவர்கள் பாக்குறாங்க, எப்படி குடும்பமா உட்கார்ந்து நம்ம வந்து அதை பார்க்க முடியும், திரைப்படங்களை பார்க்க முடியும்? அப்ப திரைத்துறையில இருக்கிற மாதிரி சென்சார் விஷயத்த சீரியல்லயும் வந்து இப்ப கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையை இன்னைக்கு இந்த தனியார் சேனல்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இயக்குநர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதற்கும் வந்து அண்ணன் வேல்முருகன் ஒரு மேடையை போட்டு கிளிகளில் கிளிக்கணும், செருப்பாலையும் விளக்கமாத்தாலையும் இந்த தனியார் சேனல்கள் எல்லாம் அடிச்சு விரட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையிலே 100 விழுக்காடு சரியான ஒரு விஷயங்க. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நிச்சயமாக தமிழக மக்கள் கண்டிப்பாக பண்ணணும். உங்களுடைய பிள்ளைங்களுக்காக நீங்க வந்து உங்களுடைய பிள்ளைங்க எதிர்காலத்துக்காக இந்த விஷயத்தை வந்து நீங்க பண்ணணும்.